எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அதான் சொன்னேன்ல, ஒரு செக்அப் பண்ணக்கு. இன்னும் நான் கன்சீவ் ஆகவே இல்ல. ஏய் என்ன மாதிரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். இன்னும் ஒரு குழந்தை இருந்தா மட்டும் தான் நடக்கும். அப்பதான் இல்ல, பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா மனோஜும் என்னை விட்டு பிரிய மாட்டான். நீ தானே சொன்ன? அதுவும் பண்ணணும். அவன் இங்க கூட்டிட்டு வந்துடணும். அது ஓகே, பாத்துக்கலாம். கன்சீவ் ஆகவே மாட்டேங்கிற. ஏதாச்சும் ப்ராப்ளம் சத்தம் போட்டு சொல்லு. தெரிஞ்சு கன்சீவ் ஆகணும். முதல்ல டாக்டர் பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் அங்க வெயிட் பண்ணுங்க. இந்த ஹாஸ்பிடல் தானே? தெரியும். கண்டிப்பா வேலை கிடைக்கும். சாமி வேண்டிக்க, நான் வந்துடுறேன். இல்ல, செக் பண்ணுங்க. ஒப்பிக்கிறேன்னு சொல்றாருல்ல. இல்லக்கா, நான் படிக்க மாமாவும் ரூம் கட்டுறதுக்கு பணம் சேர்க்கிறாரு. ஏய், அதெல்லாம் அம்மாவையும் சத்யாவையும் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கு சீதா. அதோட வாழ வைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்